தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. திருத்தணி அருகே கனகம்மாச்சத்திரம் பகுதியில் அரசு பள்ளி மாணவிகளிடம் தகாத முறையில் பேசி கடுமையாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் கஞ்சா போதைக்கு அடிமையான 17 வயது சிறுவர்கள் இருவர், இவர்களின் உறவினரான 7 வயது சிறுமி மற்றும் மது என்ற பெண் என 4 பேர் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக வந்த 2 பெண்கள் உட்பட 3 அரசு பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கனகம்மாச்சத்திரம் காவல் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக ADSP தலைமையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த 3 மாநில நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் தூரம் பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். அப்போது மாணவிகளின் பெற்றோர்கள் தாக்குதல் நடத்த முயன்று சாலையில் திரண்டதால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த 3 ஆட்டோ மூலம் வெளியூருக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில் வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 திருத்தணி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி உத்தரவின் பேரில் மது என்ற பெண் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு சிறுமி மற்றும் 2 சிறுவர்கள் செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளி கூர்நோக்கு இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து கனகம்மாச்சத்திரம் காவல் நிலையத்தை அரசு பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நள்ளிரவு வரை சுமார் 5 மணி நேரம் முற்றுகையிட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து செல்லும் போது காவல்துறையினர் முன்பு தகாத வார்த்தைகள் பேசப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த காவல் நிலைய எல்லைக்குள் உள்ள அரசு பள்ளிக்கு நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், மாணவர்களிடையே கஞ்சா போதை அதிகரித்து வருவதாகவும் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்தனர். ஆந்திர மாநில எல்லைக்கு அருகில் உள்ள இந்த பகுதியிலிருந்து கஞ்சா கடத்தல் நடைபெறுவதாகவும், இதை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமிழக காவல்துறை தலைமை தலையிட்டு மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.